மெட்ரோ ரயில் நல்ல விஷயமா? நல்ல விஷயம். இந்தியாவில் இல்லாத அதிகபட்ச குறைந்தபட்ச கட்டணம் தமிழ்நாட்டில் தான். அதாவது திராவிட மாடல் அரசு தான் கொஞ்சம் முன்னோடியா இருக்கு. டெல்லியை விட, மும்பையை விட, கல்கத்தாவை விட சென்னையில் குறைந்தபட்ச கட்டணம் அதிகம். இந்த குறைந்தபட்ச கட்டணத்தில் கூட ஏசிக்கே போகலாம் அப்படின்னு வசதி படுத்தவர்களோ அல்லது கொஞ்சம் ஓரளவு வசதி உள்ளவர்களோ மெட்ரோ ரயிலை பயன்படுத்துறாங்க. ஆனால் மெட்ரோ ரயிலுக்கு நான் இங்கிருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனோம்னா 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ 1.5 கிலோமீட்டருக்கோ நான் போவதற்கு ஏதாவது ஒரு 2 வீலரோ கொஞ்சம் வசதி படுத்தாத காரோ அல்லது 3 வீலரோ வச்சிருக்கிறாரு. போய் பார்க் பண்ணலாம் போனீங்கன்னா ஆலந்தூர்ல 10 மணிக்கு மேல போனீங்கன்னா பார்க்கிங் இருக்கு. சின்னமலை ஸ்டேஷன்ல கார் எடுத்து போனீங்கன்னா காருக்கு இடமே கிடையாது. மெட்ரோ ரயில் ஓடுது. இந்த ஆட்சியுடைய சாதனை. அது மத்திய அரசு பண்ணதா மாநில அரசு பண்ணதா தவிர அரசுடைய சாதனை மெட்ரோ ரயிலை விட்டுட்டோம். இன்னும் விசாரிக்கிறாங்க. இப்போ வடபழனி உட்பட போகுது. அதாவது அகில உலகத்திலே இல்லை, சென்னை இந்தியாவிலேயே 2 அடுக்கு மெட்ரோ ரயில் சென்னையில் தான் இருக்குது. அப்படி ஒரு விளம்பரம் ஒரு வருது. ஏன்னா விருகம்பாக்கத்துலேருந்து போடுவது வரைக்கும் 2 அடுக்கு மெட்ரோ ரயில் ஓடணும். இப்படி வந்து மெட்ரோ ரயிலை விடுவதற்கு முன்பாகவே அதற்கான அடிப்படை கட்டுமான வசதிகளை செய்வதற்கு இந்த அரசு தயாராகும். சென்னையில் பொது போக்குவரத்து வேண்டாம், எல்லாத்தையும் தனியார் மயமாக்கலாம். நிறுத்தத்துக்கு இடம் இருக்குதா? சென்னை மாநகராட்சி ஒரு உத்தரவு போடுச்சுன்னா ஒரே ஒரு உத்தரவு, சாலையில் எந்த வாகனமும் நிறுத்தக்கூடாது. எப்ப? இரவுல. பகல் இரவுல சாலையில் எந்த வாகனம் நிறுத்தக்கூடாதுன்னா 60% வாகனத்தை சாய்ப்படுத்திகள். சென்னை நகரத்தில் 60% வாகனங்கள் சாலையில் தான் நிற்குது. வீட்டுக்குள்ளேயும் காரை விட முடியாது. விடக்கூடிய அளவுக்கு வாடகையோ மற்ற விஷயம் வசதி கிடையாது. லோனை போட்டு வாங்கிடலாம். வாங்கிட்டு இன்னைக்கு 2 வீலரா இருந்தாலும் 4 வீலரா இருந்தாலும் வேனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் நடுத்தரம் தான் நிற்குது. நான் தொடர்ந்து உண்மை இல்லைன்னா ஒரு 11 மணிக்கா 12 மணிக்கா சென்னை நகரம் சுற்றி பாருங்க. மெயின் ரோடு வேண்டாம், உள்ளக்குள்ள இருக்க சாலையை சுற்றி பாருங்க. எவ்வளவு வண்டி ரோட்ல நிற்குது? ஏன் என்று கேட்டா, நாம பொது போக்குவரத்தை பயன்படுத்தினா மற்ற வாகனங்களுடைய எண்ணிக்கை குறையும். முதல்ல இந்த சென்னை நகரத்தில் நிறுத்தத்துக்கு இடம் கிடையாது. எங்கேயாவது தப்பித்தாவே நிறுத்தினீங்கன்னா கூட டோக்கனோட ஒருத்தர் வந்துருவான். முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு 10 ரூபா இருந்தது, 20 ரூபா ஆச்சு, 30 ரூபா ஆச்சு. இப்போ மணிக்கணக்கில் வாங்குறான். 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு. அவன் கொடுக்குற ரசீதுக்கும் அவன் கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கும் அவன் ஒப்பந்தம் எடுத்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்ப முதல்ல இந்த சென்னை போன்ற நகரங்கள்ல ஒரு பார்க்கிங்கு வாகன ஏற்பாடு இல்லாததுனால பொது போக்குவரத்து ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்தின் காரணமாக 20,000 பேர் இறங்குறான் தமிழ்நாட்டில். 20,000 பேர், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் காயமடைறாங்க. நான் ஐசியூல இருந்து ஆரம்பிச்சு சாதாரண காயம் வரைக்கும் சொல்றேன். 2 லட்சம் பேர் காயம். அந்த காயம் பல காரணங்கள் இருக்கலாம். அதிகமா ஸ்பீடா ஓட்டலாம், அல்லது ஓட்ட தெரியாம இருக்கலாம், இல்ல எதிர்பார்வை விபத்து நடக்கலாம். எந்த காரணமா இருந்தாலும் மனித உயிர்கள் தானே அது. அதுக்கான பாதுகாப்பு என்ன? பொது போக்குவரத்தை பயன்படுத்தினா இந்த மாதிரி உயிர் சேதங்களையோ விபத்துகளையோ தவிர்ப்பதற்கான காரணங்கள் இருக்கு. 3வது விஷயம் பாதுகாப்பு. இப்ப நீங்க கடைசியா புதுசா வந்திருக்கிற ஒரு நவீன தொழில்நுட்பம் என்பது 2 வீலர்ல டாக்ஸி போலாம். பல பேருக்கு ரொம்ப வசதியா இருக்குது. ஆனா மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10 கொலைகள், 20 பாலியல் சீண்டல் நடக்கும். இன்னைக்கு சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இந்த 2 வீலர் டாக்ஸி நவீன தொழில்நுட்பம் தான். பாதுகாப்பு இருக்கா? பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நம்ம ஏதோ பெண்கள் தான் பாதுகாப்பு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டியது பொது போக்குவரத்து தான். 3வது கார்பன் போன்ற கரிமல வாயு. நீ சொன்னார் பாருங்க, முன்னாடி சிந்து சொன்னார் பாருங்க, இந்த 15 வருஷம் 20 வருஷம் அவர் சொன்னாரு. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா புதிய சாலை பாதுகாப்பு சட்டம் முழுசு அமலாகுது. அந்த சாலை பாதுகாப்பு சட்டத்தில் முக்கியமான அம்சம் வந்து 15 வருஷத்துக்கு மேல எந்த வழியும் ஓட தகுதியற்றது. நிதின் கட்காரி பல முறை பேட்டியில் சொல்லிட்டாரு, இன்னும் நடைமுறைப்படுத்தல. ஏன் நடைமுறைப்படுத்தல? நடைமுறைப்படுத்தினா தேர்தல் அமலப்பட்டு போடுவோமோ, வாக்கு குறையுமோ,
சீட்டு குறையுமா என்ற பயம். ஆனா தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காரு. 15 வருஷத்துக்கு மேல எந்த வண்டியும் லாய்க்கு இல்லை அப்படின்னா அந்த வண்டியெல்லாம் எத்தனை நிறுத்தத்துக்கோ கைலாங்கல்ல போறதுக்கோ கூட இடம் இல்லை. அந்த அடிப்படையில் வரும்போது சுற்றுச்சூழலோ அல்லது மாசு கட்டுப்பாடோ அல்லது மற்ற விஷயங்களை இன்னைக்கு கூட திருநெல்வேலியில ஓபன் பண்ண பஸ் ஸ்டாண்டை இழுத்து மூடுங்க என்று மாசு கட்டுப்பாடு வாரி உத்தரவு கொடுத்து என்கிட்ட சர்டிபிகேட் வாங்காமே எப்படி தொடர்ந்தீங்க என்ற அடிப்படையில் நீங்க வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கு. அப்போ ஒரு மாசு கட்டுப்பாடு வாரியமோ அல்லது மாசுபடக்கூடிய இடமோ பாதுகாப்போ. மூன்றாவதாக இந்த அரசாங்கம் ரொம்ப பெருமையா சொல்றது என்ன, மாணவர்கள் அதிகமாக படிக்கிறாங்க. மாணவர்கள் அதிகமாக படிக்கிறாங்கன்னா என்ன ஒரு புள்ளி வரம் சொல்லுதுன்னா, ஒரு ரூபாய் சம்பளம் ஏற்றுனா 2 ரூபாய் பள்ளி கட்டணம் உயரும். 1 ரூபாய் சம்பளம் உயருதுன்னா 2 ரூபாய் பள்ளி கட்டணம் உயரும். இந்த அரசாங்கம் மூச்சுக்கு மூச்சு என்ன கூப்பாடு போடுதுன்னா, கல்வி காயமயமாக்கதை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பயங்கரமா பண்ணுது. ஆனா என்ன பிரச்சாரத்தை ரொம்ப அமைக்க வாசிக்குதுன்னு கேட்டா, வணிகமயமாக்கப்பட்ட கல்வியை வாயை திறக்க மாட்டேங்குது. ஏன் வணிகமயமாக்கப்பட்ட கல்வியை வாயை திறக்க மாட்டேங்குது? யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் வாங்கலாம், தடையே கிடையாது. ஏன் அந்த தடை இல்லை? எல்லாருக்கும் கல்வி இருக்கு, கல்வி நிலையில் இருக்கு, எல்லாரும் கொள்ளடிக்கிறான். அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் ஒரு விதத்தில் என்ன வெளிப்படுத்துறான்னு கேட்டா, சிபிஎஸ்சி எடுத்துக்கிறியா, எத்தனை பேர் சிபிஎஸ்சி கல்வி வச்சிருக்கான் அப்படின்னு புள்ளியோட சொல்றான். அவங்க கேட்ட வேற. ஆனா இன்னைக்கு கல்வி காயமயமாவது மட்டுமல்ல, வணிகமயமான காரணத்தினால ஓரளவுக்காவது அரசாங்க பள்ளிக்காவது போகணும் அப்படின்னா இங்க இருக்கிற ஏழை மக்களோ அல்லது வறியவர்களோ போகக்கூடிய ஒரே விஷயம் இன்னைக்கு போற அரசு பேருந்து தான். ஏன்னா அரசாங்கம் இன்னைக்கு என்ன பாக்குதுன்னு கேட்டா, எது வந்தாலும் என்ன லாபம் என்ன நஷ்டம். நாம சொல்லக்கூடிய வரவு செலவை அரசாங்கம் ஏற்றுக்க மாட்டேங்குது. வரவுக்கு செலவுக்கு ஈடு கட்டி நிதியை ஒதுக்குனா அப்படின்னு அரசாங்கம் ஒதுக்க மாட்டேங்குது. ஆனா எந்த தொழில்னாலும் லாபம் அடைஞ்சாதான் அந்த தொழில் நடத்தணும், இல்ல தனியார் விட்டு விட்டுணும் அப்படின்னா ஃபயர் சர்வீஸ் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஃபயர் சர்வீஸுக்கு வருஷம் முழுக்க வேலை இல்லை, ஒரு இடம் எரியல அப்படின்னா ஃபயர் சர்வீஸ் இழுத்து முடியலாமா, இல்ல தனியார் விட்டு விட்டுலாமா? ஏன்னா அதுக்கு ஒரு சமூக நோக்கம் இருக்குல்ல. அப்ப பொது போக்குவரத்துக்கும் சமூக நோக்கம் என்பது அரசாங்கம் பொது போக்குவரத்து இயக்க வேண்டும் என்ற அடிப்படை சொல்றோம். ஏற்கனவே பிரதோல் பேசுன மாதிரி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி தென் மாநிலங்கள்ல தான் பொது போக்குவரத்து ரொம்ப பலமா இருக்குது. நீங்க ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் போனீங்கன்னா பட்பட் தான். பட்பட்னா என்னது? நம்ம ஊர் சேராட்டோட மோசமா இருக்கு. 20 ரூபா கொடுத்தீங்கன்னா 30 ரூபா கொடுத்தீங்கன்னா அது போய் சேர வரைக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை.